பரிசுத்த ஐக்கியத்தின் மூலமாய் நடைபெறுகிற 2026ஆம் ஆண்டுக்கான வாக்குத்தத்த கூடுகைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த கூடுகையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா இம்மட்டும் எங்களுக்கு சுகபலன் ஜீவன் கொடுத்து பாதுகாத்து உமது அன்பை நினைத்து நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்மை துதித்து சோத்தரிக்கிறோம் ஐயா. கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து உமது அன்பை நினைத்து நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்மை துதித்து சோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டின் ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக உமது பாதபடியில் காத்திருக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வாக்கை தந்து ஆண்டவரே எங்களை நிறைவேற்றி தருவதற்காக உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொண்டு ஆண்டவரே, அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிறுத்திருங்க ஏசப்பா. இம்மட்டும் ஆண்டவரே எத்தனை ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தந்தீரப்பா. அந்த பெதஸ்தா மூலமாக எத்தனை ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்பா. ஒவ்வொருவரும் அதற்கு சாட்சியாக நாங்கள் நிற்கிறோம் ஏசப்பா. அதே போல் இந்த ஆண்டும் ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும்படி எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கூடுகையின் ஆசீர்வாதத்திற்காக உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. பாடல் வேலைகளையும் ஆண்டவரே, செய்தி வேலைகளையும் என் தேவன் ஆசீர்வதித்து தருவீராக. அப்படியே கூடுகை முழுவதும் என் தெய்வ பிரசன்னம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 35 1 முதல் 13 வரை. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோப்பு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். தனக்கு பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ரெபெக்காளின் தாதியாகிய தெபொராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகுத் என்னும் பேர் உண்டாயிற்று. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம்
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த புதிய ஆண்டிலே முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். பிரியமானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டே வெற்றியாய் கடந்து வருவதற்கு, 2026ஆம் ஆண்டின் முதல் நாளிலே பிரவேசிப்பதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் நம்மோடு கூட நடந்து வந்தவர்கள் இன்று இல்லாது இருக்கிற பொழுது உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த 2026ஆம் ஆண்டிலே கொண்டு வந்து விட்டு இருக்கிறார். கர்த்தரை அதிகமாய் மகிமைப்படுத்துகிறேன். உங்களுக்கும் புது வருஷ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த பெதஸ்தாவை இணைக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழுக்களாய் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்பதை அன்போடு கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதிலே அதிக சந்தோஷம். நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் எனக்கு இந்த ஆண்டின் வாக்குத்தத்தங்களை குறித்து என்னோடு பேச துவங்கினார். நான் அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வேதம் அழகாய் சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் தியானிக்கிற பொழுது என் உள்ளத்தில் அதிக சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார்? நாம் வாசித்த வேத பகுதியிலே ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஆண்டவர் எனக்கு முன்பாய் கொண்டு வந்து அந்த வார்த்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பின்னும் தேவன் யாக்கோபை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக என்கிற அந்த வார்த்தையை ஆண்டவர் என்னோடு கூட இடைபட துவங்கினார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் பலுகி பெருகுவீர்கள் இந்த ஆண்டிலே. ஒருவேளை 2025ஆம் ஆண்டு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டோம். ஆனால் 2026ஆம் ஆண்டிலே ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கப் போகிறதை குறித்து என்னோடு கூட தேவன் இடைபட துவங்கினார். அந்த வேத பகுதி இப்படி சொல்லுகிறது, நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன், அதனால நீ ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று யாக்கோபுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தை இந்த நாளிலும் அது எப்படி அந்த வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. இஸ்ரவேலராய் நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சந்ததியாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அது அப்படியே நிறைவேறினது. நிறைவேறின அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த ஆண்டிலே நிறைவேறப் போகிறது. வேதம் அழகாக சொல்லுது, ஆண்டவர் தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தைகளை எனக்கு சொல்லுகிற பொழுது என் உள்ளத்திலே அதிக ஆனந்தத்தோடு அவரை துதிக்க துவங்கினேன். எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுடைய சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்களாம், பற்பல ஜனங்கள் தோன்றுவார்கள், உங்கள் சந்ததி அப்படிப்பட்ட சந்ததியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் பிரியமானவர்களே, வேதத்தை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் முதல் வசனம், தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாய் ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற பொழுது உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு அப்படி சொன்னார். ஆண்டவர் இந்த நாளிலும் என்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தை பலிபீடம் என்பது நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது என்பதை குறித்து கர்த்தரோடு கூட பேச துவங்கினார். நோவா பேழையிலிருந்து வெளியிலே வந்தவுடனே அவர் சுத்தமான மிருகங்கள் பறவைகளை தெரிந்து கொண்டு தெய்வத்திற்கு பலியிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பலிபீடத்தை உண்டாக்கினார், பலி செலுத்தினார். தேவன் அதை அந்த சுகந்த வாசனையாய் நுகர்ந்து அந்த நோவாவை அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்து சொன்னாங்க, நீ பலுகி பெருகணும்னு சொன்னாங்க. நீ பலுகி பெருகி நீ பூமியை நிரப்புவாய் என்று சொல்லி நோவாவை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து ஏசாவுடைய முகத்திற்கு நீ விலகி ஓடி போகிற பொழுது உனக்கு நான் தரிசனமானே அது சொல்றாரு. நீ ஏசாவுக்கு பயந்து என்னுடைய குடும்பத்தை என்னையே ஏதாவது செய்துருவானு பயந்து விலகி ஓடி போனாய். ஓடி போய் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஓடுகிறவனாய் காணப்பட்டான. இன்றைக்கு
நீ அங்கே குடியிருந்து எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, யாக்கோபு என்ன செய்தார்? அந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா 2வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரை நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவர் அந்த யாக்கோபு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னாங்க, நீங்க பலிபீடத்தை உண்டாக்கி நீ போய் அப்படின்னு சொன்னார். யாக்கோபு சொல்றாரு, தன் வீட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பலுகி பெருக பண்ண விரும்புகிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை என் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அது சொல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாக்கோபுட்டி அதை தான் சொல்றாரு. இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 35:11 சொல்லுகிறான், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன்னா அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த உலகம் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர். இயற்கையெல்லாம் உருவாக்கினவர் அவர். எல்லாம் அவர் மூலமாகவும் அவராலாகவும் உண்டாக்கப்பட்டது. அவர்தான் அதற்கு காரணர். பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி யாக்கோபோடு கூட இடைபடுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஆபிரகாமோடு கூட சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ பலுகி பெருகுவ, ஆனால் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இப்படி மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, வேதம் அழகாய் சொல்லுகிறது, யாக்கோபு சொல்லுகிறான் 35ஆம் அந்த ஆதியாகமம் 35:3 சொல்லுகிறார், நாம் எழுந்து தன்னுடைய குடும்பத்தாரோட சொல்றார், நீங்க பரிசுத்தம் பண்ணுங்க, நம்ம ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும். தேவன் எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார், நான் அவருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அவர் தன்னுடைய குடும்பத்தோடு கூட கடந்து செல்லுகிறது பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு நாள் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். நாங்கள் குடும்ப ஜெபம் இரவிலே பண்ணுவோம். காலையில் அதிகாலையிலே எங்களுடைய தனி ஜெபங்கள் ரொம்ப நேரம் இருக்கும். அதிகாலை நாளும் 3 மணிக்கு எழுந்திருச்சு அதிகாலை ஆண்டவரோடு அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால அதிகாலையில் நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறதில்ல. அது ஒரு நாள் ஆண்டவர் சுட்டி காட்டினார். ஒரு நாள் இரவு நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, நீ அதிகாலையிலே குடும்பத்தோடு கூட என் சமூகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. அது என் பிள்ளைகளோடு நான் பகிர்ந்து கொண்டேன், என் குடும்பத்தாரோடு நான் பகிர்ந்து கொண்டேன். பிரியமானவர்களே, அப்போதான் அந்த நாளின் ஆசீர்வாதங்களை நீ மாத்திரமல்ல உன் குடும்பம் சுதந்திரிக்க முடியும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே எனக்கு. அதிலிருந்து நான் அதை கடைபிடிக்க துவங்கினேன். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பமாய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபை குறித்து இன்னும் அந்த வேத பகுதி எடுத்து காட்டுகிறது. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஏசா தன்னுடைய சொந்த ஊருக்கு, சொந்த தேசத்திற்கு திரும்ப வேண்டும் என்று தன்னுடைய மனைவிமார் பிள்ளைகளோடு கூட கடந்து வருகிறார். அப்பொழுது ஏசா அவரை எதிர்கொண்டு, அவருடைய சகோதரனாக ஏசா எதிர்கொண்டு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் அவருக்குள்ள ஒரு பயம். தன் குடும்பத்தார் அத்தனை பேரையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவர் பின்பு தனித்திருக்கிறார். ஆண்டவரோடு கூட போராடுகிறதை பார்க்கிறோம். அது சொல்ற, பொழுது விடிந்து விட்டது. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கடைசி பகுதியிலே பொழுது விடிந்து விட்டது, நான் போகணும் அப்படின்னு சொல்றார். இல்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடை. இது விடாப்பிடியான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசியா புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது.
அந்த வசனம் சொல்லுகிறது, தன் பலத்தினால் தேவனோடு போராடினானா. தனக்கு இருக்கிற பலத்தோடு கூட ஜெபிக்க துவங்கினார். அது மட்டும் இல்லை, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தூதனோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலே அவனை ஆசீர்வதித்தார் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்பொழுது அவனை ஒருவேளை அவன் எத்தனையோ பிரயாசப்பட்டு ஆசீர்வாதங்களோடு கூட கடந்து வருகிறான். ஆனால் அவன் நினைக்கிறான், இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதுதான் என் வாழ்க்கையிலே மேன்மையை கொண்டு வரும் என்பதை நம்புகிறான். பிரியமானவர்களே, இந்த நாளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது மாத்திரமல்ல, உங்களுடைய உத்தமத்தை நிலைநிறுத்திக் கொள்கிறது மாத்திரமல்ல. எத்தனையோ போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தேவைகள் வரலாம், எல்லாவற்றும் உத்தமத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல. பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்திலே குடும்பமாய் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவரை நோக்கி முழு பலத்தோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் காணப்படணும். ஆண்டவர் லூக்கா புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே அழகான ஜெபத்தை குறித்து வேதம் அழகா நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. அவர் தம்மை சந்திக்க வந்தவர்களுக்கு சீஷர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உவமையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற ஒரு ஏழை விதவை, அவர் அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியை சந்தித்து தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். அவன் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யவே இல்லை. ஆனால் ஒரு நாளிலே அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னா, இவர் அடிக்கடி வந்து என்னை அலட்டுகிறாள், என்னை தொந்தரவு செய்கிறாள், அதனால இவளுடைய காரியத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னான். அப்படி ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே அவளுக்கு பதில் கொடுப்பான்னா, அவளுக்கு பதில் செய்வான்னா, நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களுக்காக இரவும் பகலும் நீங்கள் கூப்பிடுறீங்க, உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன், உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லுகிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, உடைய ஜெபம் அப்படி இருக்கட்டும், இடைவிடாத ஜெபமாய் இருக்கட்டும். உடைய நோக்கம் அதுவாய் இருக்கட்டும். எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அதை ஆண்டவருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி அவர் அழுது கெஞ்சினார். அன்னாள் ஒருவேளை எப்பொழுதும் ஆலயத்திற்கு வருவாள், வருஷம் வருவா, பலி செலுத்துவார்கள், அழுது கொண்டே வீட்டுக்கு போயிடுவாள். அன்றைக்கு அவள் எழுந்து தேவ சன்னிதானத்திற்கு போனாள். தன்னுடைய எல்லா காரியத்தை தேவனுடைய சமூகத்தை ஊற்றி ஜெபித்தாள். அன்றைக்கு அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் அடைப்பட்ட நிலைமையிலே நெருக்கத்தோடு கூட நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், குறைவோடு கூட கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற உங்களை பார்த்து நீங்கள் பலுகி பெருக போகிறீர்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக போகிறது, உங்கள் சம்பத்து பெருக போகிறது, உடைய பிள்ளைகள் பெருகி இருக்க போகிறார்கள், உங்கள் ஆயுசு நாட்கள் பெருக போகிறதா. நான் வேதத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். என்னுடைய சொந்த கருத்து அல்ல பிரியமானவர்களே. உங்களுக்காக ஜெபித்த பொழுது தேவன் என்னோடு பேசின வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உடைய ஜெப வேலைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரோடு உறவாடுகிற வேலையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வேத பகுதி அழகாய் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எப்படி யாக்கோபு விலக்கி போட்டாரோ அப்படி விலக்குகிற ஒரு அனுபவம் இருக்கணும். பாருங்க, யாக்கோபோடு கூட கடந்து வந்த ராகேல் அவங்க தகப்பன் வீட்டிலிருந்து அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை கொண்டு வந்தாள். கொண்டு வந்த தகப்பன் தேடுகிற பொழுது அதை குதிரை சேனத்துக்குள்ளே வச்சு அது மேலே உட்காந்துக்கிட்டா. பொய் சொன்னா, இல்லை எனக்கு எந்திரிக்க முடியாது அப்படி சொன்னா. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய சரீரத்தில் இருக்குதுன்னு சொன்னா. ஆனால் அவள் யாக்கோபு கூட இறுதி வரைக்கும் பிரயாணப்பட முடியாமல் போனது. வழியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாள். இன்றைக்கும் பிரியமானவர்களே, தெய்வத்தால் அழைக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்ட உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இருக்கிற அருவருப்புகள், தேவையில்லாத சத்தங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், பெருமைகள், ஈகோக்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். எதையும் மறைத்து வைக்க வேண்டாம். பிரியமான இந்த புதிய ஆண்டிலே எல்லாவற்றையும் நாம் அப்புறப்படுத்தி நம்மை புதுப்பித்து கொள்ளுவோம். தெய்வம் நம்மை பலுகி பெருகச் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
யாக்கோபு என்கிற அந்த பெயருக்கு அர்த்தம் தட்டி வீழ்த்துவோம், தட்டி பிடுங்கிட்டு போகிறவன். ஆனால் இஸ்ரவேல் என்பதற்கு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை பெருக பண்ணினார். வேதம் அழகாக சொல்லுது, அவனுக்கு யாக்கோபு என்கிற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்கிற பெயர் விடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரோடு போராடி ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரன் என்பது இஸ்ரவேல் என்பதற்கு அர்த்தம். பிரியமானவர்களே, தேவனோடு போராடி ஜெயிக்கிற அனுபவம், ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு காணப்படும்னா நீங்கள் தான் ஒரு ஜெயிக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் வாழ முடியும். பிரியமானவர்களே, ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்மை புதுப்பித்து கொள்ளுவோம். இந்த புதிய ஆண்டிலே புதிய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு, இந்த புதிய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு, யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கும் கொடுப்பதற்கு, அவனுடைய சுதந்திரத்தால், யாக்கோபுக்கு கொடுத்த சுதந்திரத்தால் நம்மை போஷிப்பதற்கு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவோம். அவர் நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவோம். இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளுவோம். நீங்களும் நானும் பரிசுத்த ஜனம் என்பதை ஒரு நாள் மறந்து விட வேண்டாம். யோபு தன் பிள்ளைகளையும் தன்னையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டார். பிரியமானவர்களே, அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம குடும்பமாய் ஆண்டவர் நம்மை பலுகி பெருக பண்ண போகிறார். ஆண்டவர் நம்மை பலுகி பெருக பண்ண வேண்டுமானால் அவருக்கு முன்பாக, அந்த தெய்வத்திற்கு முன்பாக நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெப வாழ்க்கையும் புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவரோடு கூட செலவிட நேரங்களை புதுப்பித்துக் கொள்வோம். அப்படி நாம் காணப்படுவோமானால் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றுவார். இந்த வார்த்தைகளை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் எல்லாரும் நம் ஜெப நிலையிலே காணப்படுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஆபிரகாமே, ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்தீர். ஈசாக்கை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்தீர். யாக்கோபை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வந்தீர். அப்படிப்பட்ட தேவனாய், அவர்களை பலுகி பெருக பண்ணின தேவன், எங்களையும் பலுகி பெருக பண்ணுகிற தேவனாய் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், போற்றுகிறோம். இந்த நாளிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று கண்ணீரோடு காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், என்னோடு இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களை உங்கள் சமூகத்தில் கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தை, உன் சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுவதாக. உம்முடைய ஊழியக்காரியாய், உம்முடைய தீர்க்கதரிசியாய், உம்முடைய நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் இந்த வார்த்தையை சுதந்தரித்துக் கொள்வதற்கு உதவி செய்வீராக, அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். அவருடைய ஜெப வாழ்க்கையை புதுப்பிப்பீராக. யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனையாய் நீர் ஆண்டவரே ஜெப வீரர்களாய் கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான், அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது என்று வேதம் எத்தனையோ ஆண்டவரே ஏமன்லாடு நபர்களை எங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறது. அவர்களுடைய ஜெப வாழ்க்கை குறித்து வேதம் எங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தை எங்களுடைய ஜெபத்திலும் வெளிப்படட்டும் ஐயா. அப்படி செயல்படுகிறீர், உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை சொல்லி பலுகி பெருகுவாயாக என்று 2026ஆம் ஆண்டிலே சொல்லிய வார்த்தைகளை சொல்லி என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் வாலிப பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பமாய் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை அப்படியே உங்கள் நாமத்தினால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பலிதமாகட்டும். நீர் அப்படி செயல்படுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் ஆளுகைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் இந்த பெதஸ்தா மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.